Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு அசத்தலான நார்த் இந்தியன் டிஷ் ஹரியாலி சிக்கன் கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர்ல சும்மா அசத்தலா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பாதி லெமனை புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, உப்பு மஞ்சளும் சிக்கனோட நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். அடுத்து மசாலாவை ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5 பூண்டு, சின்னதாக இஞ்சி துண்டு, 1 பச்சை மிளகா சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். நான் அரைச்சிட்டேன். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு கலந்து வச்சிருக்கிற சிக்கனை எடுத்துக்கிறலாம். அது கூடவே 1/2 கப் தயிரை சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலாவோட சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரட்டியாச்சு. இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஹரியாலி சிக்கனையும் இதோட போட்டுடலாம். இந்த சிக்கனை 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். 5 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனை தூவிக்கிறலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுக்கிறலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஹரியாலி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனை தூவி இறக்கிடலாம். பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.